ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது பெருநாளைக்கு அடுத்தாப்புல வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. போட முடியல உடனே. இது வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணிக்கு 1 கிலோ கறிக்கு இஞ்சி பூண்டு உப்பு எலுமிச்சம்பழம் தயிரெல்லாம் போட்டு கறியில் நல்லா பரட்டி விட்டு வச்சுருக்கேன். இதை சட்டி அடுப்பில் வச்சு 5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். 1 குழிக்கரண்டி நெய் போட்டால் போதும். நெய் ரொம்ப வேணாம். போட்டு ஹோல் கிராம் மசாலாலாம் போட்டு வெங்காயம் டவுன் பண்ணத்தை போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணும். இஞ்சி போட்டு நல்லா குழஞ்சி வரும். குழஞ்சி நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போய் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும்போது இந்த கறியை தூக்கி சான் மசாலா 2 ஸ்பூன் அதில் போட்டுடணும். என்கிட்ட வந்து வீட்டு பிரியாணி மசாலா இல்லை, அதனால சான் மசாலா போடுறேன். அதை போட்டு நல்லா அதையும் நல்லா மசாலா வாசனை போய் அது போடவுமே நல்லா பிரியாணி வாசம் வந்துடும். நல்லா வாசனை வந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வந்து கறியில் நம்ம பரட்டி வச்சிருக்க கறியில் 1 ஸ்பூன் வீட்டு கறி மசாலா இருக்குல்ல, அது போடலாம். இல்லாட்டி மிளகு ஜீரகம் இதை நீங்கள் தனி மசாலா இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா வதங்கின பிறகு இந்த சம்மாவை தூக்கி கொட்டணும். சம்மா கொட்டின வீடியோ வந்து உங்களுக்கு காட்டலை. அதை கொட்டி நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு எல்லாம் கோழி பொரியலுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் பரட்டின மசாலா பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டால் அது நல்லா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் மசாலா மொறுமொருண்டு. அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் ஊற்றி நல்லா பரட்டி வச்சிடணும். சாப்பிடும்போது பொரிச்சுக்கலாம். எல்லாம் மொறுமொருண்டு வரும். அதை வச்சுட்டு இப்போ எலுமிச்சம்பழம் இந்த சாப்பாட்டு சம்மாக்கு நம்ம ஊற்றலை, அதனால் 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதை நல்லா புழிஞ்சு விட்டுருணும். புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா கறியில் புளிப்பு ஏறி நல்லா சுவையாக இருக்கும். அது 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அந்த 4 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். சட்டி அடுப்பில் வச்சு தண்ணி கொதிக்குது. அதில் ஆலிவ் ஆயிலும் உப்பும் போட்டிருக்கேன். இந்த 4 கப்பு அரிசி வந்து நான் ஊற வைக்கலை. ஊற வச்சா நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கணும். நான் ஊற வைக்கலை, அதனால் உடனேவே நான் குக்கிங் பண்ணி அதில் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா கொதிச்சது. இதில் பாதாம் பருப்பு 5, முந்திரி பருப்பு 5 அதை நல்லா பொடியாக்கி நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி இந்த சம்மாவில் ஊற்றிடுங்க. சம்மா ஊற்றினா நல்லா குலைவாக வரும். நல்லா குழஞ்சி வரும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க. ஏன்னா பாதாம் பருப்பு போட்டாக்கா நம்ம பிடிச்சிடும் அடியில். அவ்வளோதான். வரும்போது இந்த சோறு வந்து நல்லா வெந்து வருது. நல்லா வெந்து நல்லா கறியும் நல்லா எடுத்து பார்த்திங்கனாக்கா நல்லா கையால் அமுக்குனா வரும். நல்லா அமுங்கி வந்துடும். இந்த சோறு நல்லா வெந்த பிறகு இந்த அரிக்கரண்டி ஆப்பம் இருக்குல்ல, சோறு கரண்டி அள்ளுற அதாலேயே வடித்து விட்டு இந்த சோத்தை மேலே தம் போட்டுறணும். போட்டு 2 கப்பு குக்கர் கப்பால் 2 கப்பு அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து ஊற்றி தம் போட்டுறணும். ஏன்னா அந்த சோறு 3/4 பதம் தான் நம்ம வச்சுருக்கோம், நல்லா போட்டுடணும். நான் சமையல் செய்கிறதுக்கு வந்து குங்குமப்பை பாலில் வச்சு ஊற வச்சுருந்தேன். அந்த குங்குமப்பையும் அதில் போட்டுட்டேன். நல்லா ஊற்றி விட்டுட்டு மல்லிக்கீரையை நல்லா நிறைய போட்டு அப்படியே தம் போட்டுருங்க. அதில் 10 நிமிஷம் அது தம் ஆகட்டும். இதுக்கெல்லாம் வெள்ளரி பிஞ்சை எடுத்து அதை தயிர், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அதையும் பரட்டி வச்சாச்சு. இப்போ வந்து சோத்தை திறந்து பாருங்கள். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி அழகாக மலர்ந்து இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சோறும் அப்படியே உடையாத அளவுக்கு அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் வந்து டெக்னிக்கே என்னண்டாக்கா, சோத்தை பரட்டி விடுறது தான். இந்த பிரியாணி போடுறது பெருசில் சோத்தை அழகான முறையில் பரட்டணும். சோறு உடஞ்சிடாத அளவுக்கு பரட்டி போட்டு தம் போட்டுறணும். ரொம்ப கிண்டக்கூடாது. போட்டு தம்மை மூடி விட்டிங்கனாக்கா சுவையான பிரியாணி ரெடி. இப்போ இதுக்கு எல்லா சைடிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தீமன் பச்சடி, பீட்ரூட் அல்வா, கோழி பொரியல், பிரியாணி. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.